கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் வருடத்துல ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. பிறக்கிற தமிழ் புத்தாண்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாவசு. இந்த விசுவாவசு வருடத்துக்காக நம்ம அனைத்து ராசிக்கும் நம்ம ராசி பலன்கள் பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு பார்க்க போற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்ம ராசி நேர்களே, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல வர்றாரு. இதனால பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அல்லது எதிர்பாராத லாபங்கள் ஏற்படும். 2ஆம் திருமணத்தை காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமண யோகம் என்பது இருக்கிறது. கால்நடை வளர்ப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா கால்நடையின் மூலமாக எதிர்பாராத லாபங்கள் ஏற்படும் அல்லது கால்நடைகள் இரட்டிப்பு ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் என்பது இருக்கிறது. முன்னோர்களின் சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். இந்த சமயத்துல பேச்சு போட்டி இந்த மாதிரியான ஏதாவது ஒரு அறிவுத்திறன் சம்பந்தமான போட்டிகள்ல நீங்க பங்கேற்றீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பரிசுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்குல பார்த்தீங்கன்னா களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் செய்கின்ற செயல்கள்ல கவனமாக இருப்பது நல்லது. கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுவுது. அதே நேரத்துல குருவினுடைய பார்வையும் 3ஆம் இடத்துல விழுவுறதுனால சிறிய தடை தாமதங்களுக்கு பிறகு அரசு காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இளைய சகோதர உடன்பிறப்புகளிடம் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பின்பு சுமூக நிலை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்துல விழுவதனால தங்கம் உங்களுக்கு வந்து சேருவதற்கான அமைப்பு இருக்கிறது. சனி மற்றும் ராகுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுகுது. அதே நேரம் குருவினுடைய பார்வையும் 5ஆம் இடத்துல விழுவதனால பிள்ளைகளுடைய வளர்ப்புல பாத்தீங்கன்னா சிறிய தடைகள் ஏற்பட்டு அதன் பின்பு வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். இதனால உங்களுக்கு அஷ்டம சனி ஏற்படுது. இந்த அஷ்டம சனியில இருக்கிற சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்துல பாக்குறதுனால நீங்க பேசுற பேச்சுல குடும்பத்துல கவனமா இருக்கணும். உங்களுடைய பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டைகள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய 9ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுவதனால முதல் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு முதல் திருமண யோகம் என்பது இருக்கிறது. அதே நேரம் நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து நல்ல நட்பு உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நட்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. வெளிநாடு சென்று வருவதற்கான யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. தரகு தொழில் மற்றும் கமிஷன் தொழில் பார்க்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும். குரு மற்றும் கேதுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுவுறதுனால நீங்க செய்கிற காரியங்கள்ல சிறிய தடைகள் ஏற்பட்டு அதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் செய்கிற காரியங்கள்ல எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றிகள் என்பது உறுதி. குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்துல விழுவுறதுனால அதிக அளவு தைரியம் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுவுறதுனால செய்கின்ற தொழில பாத்தீங்கன்னா நிதானம் என்பது தேவை. இந்த சமயத்தில் விரிவாக்கம் என்பது எதுவும் செய்யக்கூடாது, இல்லைன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது 2ஆம் இடத்துல விழுவுறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவனுடைய படிப்புல பாத்தீங்கன்னா கவனம் இருக்கணும், இல்லைன்னா கவன சிதறல்கள் ஏற்பட்டு படிப்புல தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் வக்ரமான காலகட்டத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலதிகம் மன கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் மட்டும் வேலை பார்க்கும் இடங்கள்ல பொறுமையாக இருப்பது. மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது உங்களுக்கு இருக்காது. இந்த சனியானவர் ஜூலை 13ஆம் தேதி நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் மட்டும் வேலை பார்க்கும் இடங்கள்ல கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. அந்த சனியினுடைய வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களை சுற்றி இருந்த எதிரிகள் பார்த்தா அவங்களுடைய பலம் அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த சனியினுடைய வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கால்கள்ல அடிபடாம பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா கால்கள்ல அடிபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக பாதங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பிறப்புறுப்பு மலத்துவாரங்களிலும் பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். குருவானவர் 18/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசார இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய உறக்க நிலையில பாத்தீங்கன்னா தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த அதிசார குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த அதிசார காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடங்கள்ல உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை என்பது ஏற்படும். வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம், சம்பள உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த அதிசார குருவானவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் அல்லது நிலம் வாங்குவதற்கான யோகம் என்பது இருக்கிறது. தாயாரின் உடல் ஆரோக்கியம் என்பது நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த அதிசார குருவானவர் எப்பொழுது வக்ரம் ஆகிறாரோ அந்த சமயத்துல மட்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த சமயத்துல மட்டும் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த அதிசார குருவானவர் நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா வக்ரமாக
இருக்கிறார். அந்த சமயத்துல மட்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி, உங்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி கவனமாக இருக்க வேண்டும். நிலம் ஏதாவது வாங்குனீங்கன்னா அந்த சமயத்துல வில்லங்கம் எதுவும் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்து வாங்குவது நல்லது. இந்த அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த சமயத்துல உங்களுக்கு ஏதாவது நோய்கள் ஏற்பட்டிருந்தீங்கன்னா குணமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த அதிசார குரு பாத்தீங்கன்னா வக்ரமான காலகட்டத்துல 8ஆம் இடத்தை பார்க்கிற சமயத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தீராத வியாதினால கஷ்டமும் ஏற்படும். ஆகையால் இந்த அதிசார குரு எப்ப வக்ரம் ஆகிறாரோ அந்த சமயத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த நவம்பர் மாசம் அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான மாசம் சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துல அந்த சமயத்துல மட்டும்தான் பாதிப்புகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.